ஊற்றிருக்கோம். அதுக்கடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பணியாரத்துக்கு 1 கப்பு வந்து வெல்லம் போட்டு கொஞ்சோண்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் கொதிக்க வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சிடலாம். 1 டம்ளர் வந்து வெல்லம், 1 கப்பு வெல்லத்துக்கு அது மூழ்கிற அளவு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கு. பார்த்துக்கலாம். ஒரே ஆளை கேமரா நான் மட்டுமே பிடிச்சிட்டு நானே சமைக்கிறனால அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இப்போ இந்த மாவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து இட்லி சட்டி, ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சிடலாம். இட்லி சட்டியில் தண்ணி காஞ்சிகிட்ருக்கு. இட்லி தட்டில் வந்து துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இட்லி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். உங்களுக்கு எந்தளவு தேவை, இட்லி மாவு நார்மலாக எப்படி கரைப்போமோ அதே மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆட்டும் போது உப்பு போடலை. நம்ம எது சமைக்கிறோமோ அப்போ தான் உப்பு போடணும். இட்லி 5 இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எங்கள் வீட்டுக்காரன் தான் சாப்பிடுவோம். பசங்களுக்கு வந்து தோசை பணியாரம் தான் பிடிக்கும். அவங்களுக்கு வந்து இட்லி பிடிக்காது. இட்லி சாப்பிட மாட்டாங்க. அதனால் எங்கள் 2 பேர்த்துக்குனால 5 இட்லி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு 5 இட்லி போதும். அதனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றியாச்சு. நீ இதை எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து சட்டி வந்து காஞ்சிட்ருக்கு. கொதி வந்துருச்சு. இப்போ வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்து அந்த பக்கத்தில் பாருங்கள், பாகு நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வடிகட்டி பணியாரத்துக்கு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு இருக்குது. பணியார சட்டி அடுப்பில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பணியார சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு இப்போ வடிகட்டிக்கலாம். வெல்லத்தை வந்து வடிகட்டிக்கலாம் கொஞ்சமாக. நமக்கு தேவைன்ற அளவு எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டிக்கலாம். வாங்க வடிகட்டலாம். இப்போ வடிகட்டிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் போதும், கொஞ்சமாக வடிகட்டினோன்னா போதும். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா தண்ணி ஆயிடுச்சுன்னா, மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் பணியாரம் வராது. இப்போ அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பார்த்துக்கிட்டு திக்னஸ் பார்த்துட்டு அப்புறம் தேவைன்னா பாகு ஊற்றிக்கோங்க. இப்போ பாகு ஊற்றியாச்சு. நீ அடுத்து வந்து நல்லா கலக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாகோட மாவு ஒன்று சேர்கிற மாதிரி, ரெண்டும் கலந்து ஒன்றா ஆடுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பணியாரம் ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் நான் வந்து பணியார சட்டி நல்லா காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நெய் ஊற்ற போகிறேன். எங்கள் வீட்டில் நெய் தான் சாப்பிடுவாங்க. எண்ணெய் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் நெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் வந்து நெய் ஊற்றி தான் செய்கிறேன். ஏன்னா பசங்க தானே, சின்ன பசங்க ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க. அதனால் வந்து நான் நெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்க நல்லா கிண்டி வச்சுருக்க மாவை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு குழிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு மூடி போட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா குழியிலையும் ஊற்றிடலாம் மாவை ஃபஸ்ட்டு. எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சா? இப்போ பாதிக்கு ஊற்றிருக்கோம். இன்னும் எல்லாத்துலேயும் ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு மூடி போட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுட்டா ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ ரொம்ப ஃபுல்லில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். ஏன்னா சிறுதானியம்ல அதனால் ஒரு பக்கம் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள், நீ எடுத்துக்கலாம். நல்லா இருக்குது. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து தட்டில் வச்சிடலாம். அந்த பாகு வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து பாகுக்கு இது பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாகு கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுருந்தோம்ல, அந்த பாகை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அந்த பணியாரத்தை வந்து அதில் தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு ஈடு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை ஊற்றியாச்சு. இன்னொரு தடவை வேணால் பாருங்கள். இன்னொரு தடவை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதில் பணியாரம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இந்த பாகு இருக்குல்ல, அந்த ஒரு பணியாரத்தை எடுத்தோ இல்லை பிச்சு அந்த இதில் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யாருக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எப்பயுமே இப்படி தான் சாப்பிடுவாங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாவெல்லாம் எதுவுமே இல்லை, சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். சூடு ஃப்ரெண்ட்ஸ், அதான் தொட முடியலை, வேற ஒன்றும் இல்லை. சூடு பயங்கரமாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது சாப்பாடு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிறுதானியம் தானே, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
இட்லி வந்து வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தொட்டு பார்க்கலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ இட்லி வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி நல்லா வெந்துருச்சு. நல்லா தொட்டு பாருங்கள். நல்லா வேகட்டும். வெந்துருச்சு. இப்போ இட்லி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இட்லி தட்டு எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். தட்டில் வச்சுட்டு அது மேலே வந்துட்டு லைட்டாக தண்ணி தெளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தண்ணி தெளித்தா தான் இட்லி நல்லா இதாக இருக்கும், இல்லைன்னா சூடாக இருக்கும். லைட்டாக தண்ணி தெளித்தாச்சு. தண்ணி தெளிச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இப்போ எடுத்தோன்னா நல்லா எந்த இதுவும் ஒட்டாது கூடாது, எதுவுமே செய்யாது. சூப்பராக வாட்டுக்கு வந்துடும். மெதுவாக இருக்கும் இட்லி. நம்ம நார்மலாக எப்படி இட்லி மாவில் அரிசி மாவில் எப்படி இட்லி ஊற்றுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சிறுதானியம் தானே, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானதும் கூட. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு இட்லி. சூப்பராக இருக்குது. என்னக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. புசு புசுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னியும் தட்டைப்பயிர் குழம்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து இந்த இட்லி வச்சு சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த சிறுதானியத்துக்கு வந்து நல்லா காரமாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிக்கவே முடியல, சூடாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதானத்தில் ஆவியே பறக்குது. சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா வெந்திருக்கு. தொடவே முடியல, சரியான சூடு. இப்போ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இட்லி செஞ்சு பாருங்கள். இந்த பணியாரம் வேக வச்சுருந்தோம்ல, அதுவும் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு தடவை வேக வச்சுருந்தோம்ல, அதுவும் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சிறுதானியத்தில் வந்து இட்லி, தோசை, பணியாரம் எல்லாமே செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.